எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார், எனக்கு விருப்பத்துக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, திருப்பி விருப்பத்துக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது டாக் அபவுட் இட். அது வந்து கனாவடி சென்ற ரூம் நடந்தது. அதுக்கு பிறகு அதாவது நான் கூப்பிட்டு 20 வருஷம் டெரரிசம் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்ன பாளையமாய் வாரசு எப்படி வசதி இப்ப நான் சொல்லுவது. அதை விட வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் நான் நேரே மூஞ்சேக்கே சொன்னேன் முகத்துக்கு, எனக்கு சிங்கள சொல்ல ஆசை. 3 அடக்கி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல கொண்டு சார் ஒப்பந்தமான மாற වචනේ වැරදුනට අවුල් වෙනවා. මාර කපඩියා ඒ නිසා සර් කියන එක මට විශ්වාස කරන්න බෑ කියලා මම කිව්වා. කවුද ඩීජී සයිටියා පනම්ඩි සයිටියා මගේ ෆෝන් ඔක්කොම ටික ගලවලා ඒත් මම ගාව රෙකෝඩින් තියෙනවා. කොහොම කියන්නේද? எப்படி வசதி அந்த ரெக்கார்டிங் 3.5 minutes ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். இந்த போன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தான் எனக்கு கொண்டே வச்சு ஒரு சின்ன 2021 7 16 17 2020 டேட் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எப்படி வசதி இவன் விரட்டினவ என்ன 20% டெரரிசம் ஆக்டிகா சொல்லுவேன்டவே 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டி வந்து வச்சு இவன் 3 பேரும் 5 பேரும் பன்னாப்பட்டி சைடு ஆஃபீஸ்ல இருந்து மேக்சிமம் என்ன கஷ்டப்படுத்தினவ. ஃபர்ஸ்ட் அவர் இவ வந்து என்ன விரட்டினவ, செகண்ட் அவர் என்ன எந்த விஷயத்தை கேட்டவ, 3வது வந்து தம்பி நீ சொல்றது சரி கொஞ்சம் ஸ்லோவாக்கு, நாங்கள் எல்லாருமே அட்மின் ஃபேமிலி என்று எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட வேரிகள் யாராவது சீக்கிரம் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்களா. அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரம் பிரச்சனைக்கு வாரம் அது வந்து பாலியமாய் வருஷம் சரியான இல்லாம நான் நினைக்கிறேன். அதை விட பன்னாப்பட்டி சாரும் சரியான நிலைமை நினைச்சு விடுந்தாங்க, அவரும் கையில் என்று நான் நினைக்கிறேன். 3வது வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் தனக்கு நிலைமைன்னு சொல்றதுக்கே மனம் கேட்கல. அந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூல கூட சிங்கிள் அப்டேட் அப்போ உங்களுக்கு விளங்கிருக்கோம். அப்படி கபடியா எனக்கு அடிச்ச லெட்டர் இருக்குதான் இங்க, அதாவது வந்து இங்க பிடி லெட்டர் அடிக்கிறார். With the verbal consent of Director General Health Services, you have been requested to temporarily be removed and revert back to the Minister of Health. வாயால சொல்றேன். அப்ப நான் சொல்றேன் வாயால கடிச்ச கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது, அவருக்கு கடிதம் எடுங்க. அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற அத்தாரிட்டி இல்ல. ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மெடிசன் சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு கெசட் டாக்குமெண்ட் வரும் 2014. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னு. எப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே. அதுக்கு பிறகு இவர் அப்படிதான் இவர் வந்தவர் யாரு நம்ம சிங்கக்குட்டி அசைல குணவர்த்தன சார் வந்ததுக்குரிய ரீசன் வந்து மினிஸ்டரால இப்ப இருக்கிற மாண்பு மஹிந்த சாரி மாண்பு மஹிந்தரான ரணில் மஹிந்த சாரி என்ன பேரா இருக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்சேல ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல ஐயா சரி அசைல குணவர்த்தன சார். இப்ப இந்த பிரச்சனையிலையும் சில விளைவுகள் காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டெம்னு சொல்லிடுவாங்க, சப்ஜுடிஷியரி ரிவ்யூ கட்டுறாங்க, அதை எல்லாத்தையும் விடுவோம். திருப்பி இங்க வரேன் சாவச்சேரிக்கு, சாவச்சேரியில என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்க வர சொல்லி விடுவேன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்ப ஸ்டார்ட் பண்ணினது 2024/7/3 ஸ்டார்ட் பண்ணினது 8/13 வரைக்கும் இன்கொயரி செஞ்சோண்டே இருக்கணும். அதே போல சரிதானே, அதே போல இன்கொயரி செய்ய வந்திருக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முக்கியமாக அவரை பேர் தான் கிடைக்க போறேன். அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டிருந்தேன். எப்பவுமே நாங்கள் உதவியோட கேட்டா செய்த உதவியை மறக்கக்கூடாது, செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுலையும் பிள்ளை இல்லை. அப்ப அவர் சொன்னவர் எனக்கு சுட வழி கிடைத்த ஒரு கதை ஒன்று வேலைக்கு அவர் அதை சார் அதை கோல் பண்ணி சொன்னவர், நீங்க எங்க நிக்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்க சொல்லி. அப்ப நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார், உண்மையாவே இந்த பாசம் ஆட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு காலங்காலமா இந்த இன்கொயரி ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன். அந்த ரிப்போர்ட்டை சரியா போட்டா நான் திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆ போயிடுவேன். ஸோ இந்த ரிப்போர்ட்டை போடாம வச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யாரு எங்களுடைய கேபினெட் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா 2 பேருக்கும் செல்லலையேன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சேரி போனா நான் வென்றுவேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிராக நிற்கிறேன், அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அப்போதும் எதிர்பார்த்தேன் என்னன்னு சொன்னா மாண்புமிகு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும். நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன். தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறது வந்து தமிழர் தமிழ் சொல்றேன், தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே. நான் அந்த அரசியல் செய்வேன். ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாம அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணுவார். 2 வாரிசா
தன்னுடைய ஒரு ஆளு நான் ஓப்பனாவே சொல்றேன் இது எல்லாத்தையும். அவர் நான் இதை பற்றி அவருடைய கதைக்கலாம் பட் மனசுக்குள்ள இருந்தது. மீதி அது செலஸ்டின் அண்ணாவா இருக்கலாம், யாரோட அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும், ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும். அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்துலதான் அவர் இருக்கிறார். நான் உடைக்கிறோம் பயமும் எனக்கு இருக்குது. பட் நான் அதை உடைக்கவும் விரும்பேன். அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும். அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லுவோம். அவர் மேசையில தான் படுத்துலங்கிறவர்னு சொல்லி அவரோட நல்ல அப்ளூஸா இருந்தா சொல்லியிருக்கோம். ஒரு கட்டில படுக்கிறவர், ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன். அப்படி அவருடைய பக்கங்கள் இருக்கு, நல்ல பக்கங்கள். நல்லதுன்னு சொல்லுவோம், கெட்டதுன்னு சொல்லுவோம். சாந்தனுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்தது அவர் தான். எத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த விஷயங்களை நல்லா செய்வாங்க. ஆனா இந்த விஷயத்துல மாண்புமிகு அமைச்சர் நீங்க சார், நீங்க பிள்ளை விட்டுட்டீங்க, நீங்கள் எந்த முதுகுல குத்திட்டீங்க, சரிதானே? அதால எனக்கு சார் உங்களுக்கு ஒரு துப்புரவா நம்பிக்கை இல்லை. உங்களை நம்பிக்கை கொண்டு தான் எல்லாரும் சொன்னவன் நீ டப்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சார் இப்படி பேர் வாய்க்கிறது. அப்ப கூட நான் யோசிச்சேன், அப்படி சொன்னா கூட பரவாயில்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். எந்த உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்புறம் நான் சாதாரண ஒரு வைத்தியன். எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு எங்க ஸ்ரீதரன் ஐயா இந்த முதுகுல குக்குறார், மட்டக்களப்பு மூலங்கள் அங்கால இருந்து பறையடிச்சு கொண்டு எல்லாரும் செய்து கொண்டு கேட்க உதவி என்று வந்தது அவர் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர். என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆனா இப்போ கூட சார் நீங்க பிளவிடுறீங்க, அந்த கேபினெட் மினிஸ்டர் என்ற பவரை பாவிச்சு நீங்கள் எங்க ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு இந்த ரிப்போர்ட்டை வெளியே போட்டு இந்த கிப்ஸா வச்சிருக்கு விட்டுருக்கலாம். விட்டுட்டு நீங்க சொல்லிருந்தீங்க அரசியல் செய்யாது, அரசியல் செய்யாம யோசிச்சிருக்கேன் சார். இப்ப நீங்க அந்த ரோட்ல விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒவ்வொரு ஹோட்டலா ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு ரூமா போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மன்னாரப்பட்ட மன்றத்தோட அவரை நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நான் சொல்ல விரும்புறது இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர், அதை சில சந்திச்சவர். சந்தித்த பிறகு நான் திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல. பட் உங்களுக்கு அது தெரியும், பொதுமக்களும் இதை வழிவா விளங்கிக் கொள்வீங்க, சரிதானே? இப்ப சார் நான் இந்த லைவ் போட்டதுக்கு காரணம் அந்த ஹயராக்கி ஓர்டர்ல செக்ரட்டரி, டிஜி, அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீதரன் சார் இப்ப திருப்பி இன்கொயரி ஃபார்ம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட் கூடிய இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கேபிட்டல் டிவியில சொல்லி இருக்கிறேன், எங்களுக்கு டிஜியா வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் ஸ்ரீதரன் சார் அவருக்கு தமிழண்டபடியா கொடுக்கலன்றதை ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். இவன் எங்க கொலிச்சின பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியா. ஸ்ரீதரன் சார் இஸ் வெரி சிம்பிள் பர்சன். உங்களுக்கு அதை பிடிக்காது, நான் ஒன்றும் செய்யலாது. சரியான சிம்பிளான மனுஷன். அந்த தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சாமானியா ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது. அது அப்படி பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க சார்? அசைல சார் ஏதாவது செய்யிருக்கீங்க? சம்படி ப்ளீஸ் டிரான்ஸ்லேட். அசைல சார் என்ன செய்யிருக்கா ஸ்ரீலங்காவுக்கு? ஒன்றுமே செய்யல. சந்திரிகா மேடம் கஷ்டப்பட்டு டிடிஜி எம்எஸ் என்சிடியா இருக்கிறான், எம்எஸ்ல என்சிடியா இருக்கிறான். அதை விட விஜய் சூரிய சார் கேஸ் எல்லாம் நடந்து என்ன விஷயம் கதைக்கிறான். Somebody please translate, or let me tell this in English so somebody can take this and cut and send it to them. So it will be very favorable for you. Once Dr. Kumara Wickramasinghe sir and Dr. Sridharan sir was in a competition to become a DG, all of a sudden with the political influence, Director General Health Services has been appointed instead of Anil Jayasinghe sir. He was a very brilliant DG once upon a time, probably in 2019 or 20. So now we are not letting Kumara Wickramasinghe sir as well as Sridharan sir to become a DG just because of the political influence in the Ministry of Health. Thank you. நீங்க யாராவது ஒரு ஆள் வடிவா தயவு செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க. அடுத்த இன்கொயரி அடிக்கட்டும், அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். எப்படி வசதி ரைட். இது விஷய பிரச்சனைக்கு வரேன். இதுக்கு என்ன விஷயம் கழிச்சிட்டேன். ஒன்று டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன செய்தார்? ஏமாத்திட்டார். முதலாவது அவர் ஏமாத்திட்டார். ஸ்லோவா அடிச்சு திருப்பி சாவச்சியில கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று இறக்கி அதிலே தண்டு ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தான் செய்த அரசியல அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் தானே கதைக்கிறோம். சரி, நீங்கள் உங்களோட அரசியல் செய்யறீங்க சார், என்ன மறந்துட்டீங்க. ஸோ நான் நீங்க செய்த உதவிக்காண்டி ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கல, உங்களை துரோகி என்று சொல்லல, உங்களை கதைக்கல, உங்களை பற்றி ஒரு வசனம் கதைக்கல சார். நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன். நீங்க என்ன கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார். நான் உங்களுக்கு கடைசி ஒரு மாதம் உங்களுக்கு கோல் எடுக்கல, கோல் தான் கதைக்க மாட்டேன். நீங்கள் என்ன மாத்திட்டீங்க சொல்றது மட்டும் பப்ளிக் நான் சொல்லுவேன். உங்களை சரியான பாசம் என்று வச்சிருக்கேன். உங்களுக்கு பக்கத்துல இருக்கல
நீங்க சரியா ஜெனுவின் பர்சனால எல்லாரும் சொல்றபடியா சொல்றது உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. எங்க நிக்கிறீங்க வந்து பம்பளப்படியில என்ன பிரச்சனை நிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க ஓப்பு என்று சொன்னது. மற்றது வெளிசர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்து கொண்டுன்னு சொன்ன எல்லாம் இப்படிப்பட்ட வரிகள் அது நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆனா சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்டகால் மாதமா இந்த இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்தடிக்கணும் ஒரு கேபினெட் மினிஸ்டரா இருந்து நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறீங்க அது அப்படி இருக்கட்டும் கடப்புல இருக்கட்டும் சொல்லி அப்ப உங்களுக்கு அதுல இருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில ஒரு அக்கறையுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் மாத்தின நீங்க திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாத்திட்டோம் இனோசோட மாத்திட்டோம் பீடியாட்டி கூட குழப்பினோம் பீடியாட்டி கன்சல்டன் இல்லை ஜென்ரேட்டரை கொண்டு வச்சு ஒன்று சில்லறை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மாதிரி சில்லறத்தனமா எல்லாம் ஆட்டமாட்டம் எல்லாம் ஓடுவோம் வந்து போடி அடிக்கல டப்பண்ட் இல்லாத குலாப்பம் செஸ்டாரிக்கு வந்து மேசை தள்ளும் எல்லாம் டிவியில பார்த்தது. அதுக்கு 1-2 பேர் தூர இருந்து கண்ணால் அறிஞ்சது யாரு சித்தார்த்த நாகர் சிறுவீர நாகர் என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாது 2 கிரிக்கெட் மேட்சுக்குள்ள ஃபுட்பாலை கொண்டு அடிச்சாங்க சரிதானே. அப்படி எல்லாரும் செய்யுங்க சார். உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தேன் சொல்லுவேன் சார். உங்களுக்கு பக்கத்துல கேட்க நான் உங்களோட கழிச்ச விஷயத்துல இருந்து உங்களுக்கு விளங்கிருக்கு நான் உங்களை பாசமா கழிச்சிருக்கேன். நான் கழிச்ச போன் ரெக்கார்டிங் தான் இருக்கு பாருங்க சார் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி நான் அது என்னடா சார் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவேன். அப்ப இப்பவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனா செஞ்சா அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி. நான் திருப்பி சாவச்சேரி இந்த சில வீடியோக்களை பார்க்க நான் கவலையா இருக்கு. அது ஹாஸ்பிட்டல் நான் நேற்று உள்ளுக்குள்ள போனா ரங்க பயமா இருந்தது போட்டு ரெண்டமா போட்டேன்னு சொல்லி வீடு சார் அது வீட்டுல இருந்து எல்லாத்திட்டே கூட அரசியலை செய்யறீங்க. நான் தோப்பேன்னு நீங்க நினைச்சீங்க சனம் பின்னால நிக்குது எல்லாம் சனம் நினைச்ச போட் போடுறது. நாங்க தனியா ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து போட்டு வேண்டிய நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கனவேரே எனக்கு எடுத்து சொல்லி போடணும் நம்பி நீங்க தச்சமயம் இந்த அமைச்சரோட வழியால வரைக்கும் இருந்தால் சண்டை பிடிப்பீங்க நாங்க உங்களுக்கு தான் போட்டு இப்ப சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்பவும் செய்ய விரும்புகிறேன். செலஸ்டின் அண்ணா வச்சுக்கொண்டு நீங்க ஒரு அரசியலை செய்யும்போது அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலா லோயரா வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் பே பண்ண மாட்டார். கேஸ் டவுன் பே பண்ணுவார் இருந்தால் அது ஒரு ஹரியம் சொன்னீங்க லோயர் இல்லையா. பட் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர். அவருக்கும் ஒரு மனச்சாட்சியம் இருக்கு. அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளவு நல்ல எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் உங்களோட நீங்க திருவான் செய்தீங்கன்னு சொல்றேன். அப்ப அவருக்கு எனக்கு அவர்ல இன்னும் கோவம் பெறும். சேம் டைம் நீங்க அவரோட எடுத்து கதைப்பீங்க கதைக்க அவருக்கு சொல்றது பதில் இருக்காது. இப்ப சில சின்ன வந்து ஒட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன். எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. நான் ஓப்பனாவே கதைக்கிற டைம் எனக்கு வந்து ஒரு ஒளிவு மறையும் இல்லை. எனக்கு பர்சனல் லைஃப் எல்லாமே இல்லை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில ஒளிவு மறைவு என்ற சாதனை இல்லை சார். பிரியதான் இருப்பேன் பிரியதான் சாதனை. நீங்கள் எனக்கு குத்தினா சொல்லுவேன் குத்திரியறேன். இப்போ போடுறது எனக்கு நான் நீதான் நாளைக்கு என்ன செஞ்சேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுறேன் சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் உலகத்தில் இல்லையாது. நான் உண்மையாவே கலைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கு துருவம் செய்யலை. எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார். எனக்கு இருக்கிற எதிரி இல்லை. அவங்க தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு உயிர் தங்களுடைய ஓட்டுகள் நாசமா போயிருமோன்னு சொல்லி ஆகிறார்கள் தான் எதிரியா இல்லை. எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸ் ஒரு பொதுமகனோ என்ன கூடாமலின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை. நான் சாதாரணமான மனுஷன். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் சார். நான் உங்கள இருந்த ஒரு பாசமா உங்களோட இருந்து நான் உண்மையாவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதான் நான் சார் அந்த லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம். ஏன்னா அவனுக்கு விடையில உங்களோட வாழ்க்கை நானும் திருப்பி சாவச்சேரி போயிடுச்சு. அதுக்கு பிறகு உங்கள்ட ஆட்கள் கன பேர் எடுத்து எனக்கு சொன்னாங்க சார் அரசியலுக்கு போகணும் வந்து. அப்ப அதை உங்களுக்கு விளங்கி இருப்பாங்க எனக்கு இவ்வளவு பயம் வந்து வெளிநாடு கனடாவில இருந்து உங்கள்ட ஆட்கள் கன பேர் எடுத்து சொன்னது அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்க வைத்தியராகவே இருக்கும் அதை நான் தீர்மானிக்கிறாரு. இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கும். எனக்காண்டி சாருக்கு கனவெளி ரோட்ல இருக்காங்க. ரோட்ல போய் நான் அடிக்க போறேன். நான் சாருக்கு 10 பேர் சாவாங்க. அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். நான் போன ஒரு இடத்துல சரி நான் அடிக்கிறதுக்கு சிறந்த இல்லை. ஆனா உங்களை எல்லாத்துல தீர்ப்பிக்கலாம். எங்கேயோ நீங்க ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்துல ஒரு சொஃப்ட் கோனர் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோனர்ல நிக்கிறீங்க சார். இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எனக்கு தெரியல. நீங்கள் உலகாலமே எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றாய். அதனால இப்ப தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷன் நான் உங்களை தள்ளி கொடுக்க முடியல. சரியான டைம் இருக்குது. எலெக்ஷனுக்கு 4 டைம் இருக்கு. சரி இந்த ரிப்போர்ட் போடுச்சு. அந்த ரிப்போர்ட்ல பிள்ளைன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல நான் ரிட் சரின்னு எடுத்துக்காட்டுறேன். நான் ஒரு பிள்ளையுமே வெளியில சார். ஒருத்தரையுமே நான் துருவமா பார்க்கிறேன். ஒரு டாக்டர்ஸையும் நான் எதிரியா பார்க்கிறேன். அவன் வந்து நெஞ்ச தொட்டு சொல்லிட்டு நான் என்ன பெரிய கூடாமலையின ஆக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
இந்த நான் இந்த மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை நீங்கள் இப்படி அனுப்பி மன்னார் எல்லாத்தையும் குழப்பறது சரியான பாவம் சார். அந்த பிள்ளைகள் அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகள் எங்களுக்கு அரசியல் சார், அவங்களுக்கு அம்மா இல்லாங்க கஷ்டப்பட கொடுக்கும் சார். அது மாதிரி அவன் வீட்டை வைப்பார் உங்களை மண்டை உதவி செய்யுங்க சார். அப்படி மனசுல மற்ற மனசுல இங்கே போயிருங்க. ஒரு உண்மையான அன்போடு அவங்கள்ட்ட கேட்டு காக்கணும். அரசியலா செய்யணும் சார். மனசத்தன்மையானதான் மனசத்தன்மையானதான் பார்ப்போம். டாக்டர் வேலை தான் நான் பார்த்தேன். நானுமே கரிசர வேலை பார்க்க மாட்டேன் சார். நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்க நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்க செய்யறீங்களா சார்? நாங்கள் கொஞ்சம் ஐடியா இதுல போவேன். அது அன்பரோட அவ்வளவுதான் சார் நினைக்கிறேன். வீடுன்றது எனக்கு வீடு தான். 5 நாள் நீங்க நினைக்கிறீங்களா சார் என்ன கஷ்டப்படுத்தி வச்சிருப்பாங்க? நாங்க அங்கேயே எனக்கு 2 படிக்காக போகுது. 2 படிகள் 12 அவங்க ஒருத்தர் தொடர்பு தான். அப்படித்தான் ஜெயில இருந்தேன். ஆனா கஷ்டம் இல்லாத கண்ணால பார்த்தேன் சார். கதைக்கு கப்பு சொல்ற அதே இடத்துலதான் சாப்பிட்டு எங்க அரசியல்வாதியில உருக்கா 7 மண்டா போய் மன்னர் சொல்லி பவனியா ஜெயில பேர் அங்க இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து ஒரு நாள் அவளோட இருந்து கதைக்கு வரணும் ஆசைப்படுறேன். 5 நாள் நான் வெளியே தான் நிறைய காரணம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி விடுறேன் சார். நான் அங்க இருக்கைகளே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. முண்டில 2 முடி இருக்குது. ப்ரெஷர் எல்லாம் பிபி இருக்குது. நான் ட்ரக் எடுக்கல. எனக்கு டயபெட்டிக் இருக்கு. நான் அதுக்கு மருந்து எடுக்கல. எனக்கு தெரியும் சாப்பிட இதுல டாக்டர்ஸ் பார்த்து வந்துருக்கேன். இந்த குளுக்கோஸ் செக் பண்ணிவிடுங்க. 126 ஃபாஸ்டிங்ல மிக்சர் பக்கெட் சாப்பிட்டு 94 98 திருப்பி கொஞ்சம் 70 60 வரைக்கும் நம்ம ஒரு பிசி நீங்க வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜ் நான் பண்ணிருக்கேன். அங்கேயும் எனக்கு பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வாரையில பிரச்சனைக்கு வாரையில ஆப்ரேஷனை தொட்டு பார்க்கறேன். எல்லாருக்குமே பெரானோல் தான் கூடி வருது. சரியான மெடிக்கல் இன்க்ரீடியன்ஸ் அங்கேயும் இருக்கு சார். அதுல நாங்க கதைச்சா சார் திருப்பி சிறைச்சாலைக்கு எதிராக உள்ள போட்டுருவாங்க. எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு நான் ரூபாசிங்கம் வந்தா நீங்க அதை பார்த்துட்டு நினைக்கிறோம். நீங்க எல்லாம் மெடிக்கல்ல வாங்க தயவு செஞ்சு ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட் யாரும் கையால போட்டு இருக்கும். சில பேர் உண்மையான வேலையில இருக்கிறாங்க. கண்ணில் இல்லாம இப்படி கண் வெளியால வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால வந்திருக்கிறேன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் நிற்கிறது அதை கூப்பிட்டு பார்த்துருக்கீங்க. வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே நான் அதான் எந்த பொலிசி என்ன அப்படி எனக்கு என்ன பதவி ஒன்றும் வேண்டாம். என்ன வவுனியா சிறைச்சாலையிலே இன்னும் பிரச்சனை மாற்றி விடுங்க சார். நான் அங்கே வேலை இருப்பேன் நாளைக்கு எங்களை படிக்கிற நானே வந்து கணக்கு விஷயம் கதைக்கு இருக்குது லீகலுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. நான் அது ஜெயில போட்டு சொல்றேன் சரியான பாவம் சார். 500 பேர் ஒரு இடத்துக்கு படுத்திருக்காங்க. ஒரு பான் அடுக்கிற மாதிரி குறிப்பு தான் அடுக்கிறது. பான் ஒரு ஹால் அப்படிதான் அடுக்கிறது. இந்த கையில இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கையில இந்த ரேஷன் இந்த கையில இந்த ரேஷன் சார். ஏன்னா இந்த கையால அப்படி குத்தி கொண்டுதான் படுத்துருங்க. எனக்கு அந்த உடம்ப நிலத்துல வைக்கிற அளவுக்கு இல்லை. இங்க பார்த்தா உங்களுக்கு இந்த சார் கஷ்டப்பட்டுதான் இருந்து வந்தேன். ஆனா எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லை. ஒரு 5 வருஷம் பரவாயில்லை. நான் அவங்களோட இருப்பேன். அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையை நான் கேட்கல. இந்த 5 நாள்ல வெளியே போகணும் மட்டும் மேடம் கேட்கிறேன். நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உள்ளுக்கு இருந்து அவங்கள கதையை கேட்கணும். சில விஷயம் கதைச்சா இந்த கோச்சுக்கு வழியால கோச்சுக்கு எதிரான பேரும் ஆனால் சில பேர் அப்பாவி எல்லாம் வந்து சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்புது. நான் இந்த டொப்பிக்கு வரேன் சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் இந்த நல்ல மதிப்பு பெறலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் தெளிவாக சொல்லுறேன். நான் டக்ளஸ் ஐயாவே ஆள் இல்லை. எல்லாரும் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் இல்லைன்னு சொன்னாங்க கேட்கிறேன். நீங்கள் டக்ளஸ் ஐயா அந்த ஆள் இருந்தீங்க இல்லைன்னு சொன்னால் அப்பவும் நீங்கள் கேட்கிறேன். இப்ப யாருன்னு சொல்ல போறீங்க ஏதோ ஒரு பேர் எனக்கு சொல்லுவோம். அதற்கு நான் நீங்க அதற்கு சம்பந்தமாக சொல்லி விடுறேன். இதை விட கணக்கு ரெக்கார்டுகள் ஜிபி கணக்குல இல்லை சொன்னது நம்மளதான் போயிருந்தேன். சிறப்பு ஆக்களை போட்டு சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.